வணக்கம், வெல்கம் டு கெமிஸ்ட்ரி டீச். இன்னைக்கு கிளாஸில் நம்ம பார்க்க போகிறது இன்டர்னல் எனர்ஜி ஆஸ் ஏ ஸ்டேட் ஃபங்க்ஷன். லாஸ்ட் கிளாஸில் நம்ம டெம்பரேச்சர், ப்ரெஷர், வால்யூம் இதெல்லாமே ஸ்டேட் ஃபங்க்ஷன் ஆர் ஸ்டேட் வேரியபிள்ஸ் அப்படிங்கிறத பற்றி பார்த்தோம். ஒர்க் அண்ட் ஹீட்டை நம்ம என்ன சொன்னோம் அப்படின்னா பாத் ஃபங்க்ஷன் சொன்னோம். ஏன் டெம்பரேச்சர், ப்ரெஷர், வால்யூம் ஸ்டேட் ஃபங்க்ஷன் சொல்கிறோம், ஏன் ஒர்க் அண்ட் ஹீட்டை பாத் ஃபங்க்ஷன் சொல்கிறோம் அப்படிங்கிறதையும் நம்ம டீட்டெயிலாக பார்த்தோம். இன்றைக்கி நம்ம இன்டர்னல் எனர்ஜி ஆஸ் ஏ ஸ்டேட் ஃபங்க்ஷன் இதை பற்றி தான் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். பட் இந்த டாப்பிக்குள்ளே என்ட்ரு ஆகிறதுக்கு முன்னாடி உங்கள்கிட்ட ஒரு விஷயம் சொல்லிடுறேன். மோஸ்ட் ஆஃப் த சப்ஸ்கிரைபர்ஸ் என்ன கேட்டிருக்கீங்க அப்படின்னா கெமிக்கல் பாண்டிங் அண்ட் மாலிகுலர் ஸ்ட்ரக்சர் சாப்டர் சீக்கிரம் ஸ்டார்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி. கண்டிப்பாக இந்த தெர்மோடைனமிக்ஸ் சாப்டர் போயிட்டு இருக்கும் பொழுதே சைட் பை சைடு கெமிக்கல் பாண்டிங் அண்ட் மாலிகுலர் ஸ்ட்ரக்சர் சாப்டர்ஸ் இருக்கு இல்லையா, அதையும் உங்களுக்கு நடத்திடுறேன். எது வேணுமோ நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகே, வாங்க நம்ம டாப்பிக்குள்ளே என்ட்ரு ஆகலாம். டெல்டா யூ சேஞ்ச் பை ஒர்க், ஹீட் அண்ட் எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் மேட்டர். ஃபர்ஸ்ட் டெல்டா யூனா உங்களுக்கு நல்லா தெரியும் நினைக்கிறேன். யூ அப்படிங்கிறது இன்டர்னல் எனர்ஜியை டினோட் பண்ணக்கூடிய ஒரு லெட்டர். டெல்டா யூ அப்படின்னு சொல்லும்போது டிஃபரன்சியேஷன் ஆஃப் இன்டர்னல் எனர்ஜி. ஓகேவா? அப்போ இந்த இன்டர்னல் எனர்ஜி அப்படிங்கிறது என்ன? டோட்டல் எனர்ஜி ஆஃப் த சிஸ்டம். இதை பற்றி நம்ம லாஸ்ட் கிளாஸில் ஒரு சின்ன இன்ட்ரோடக்ஷன் பார்த்துருக்குறோம். ஸோ அப்போ இன்டர்னல் எனர்ஜி எப்போல்லாம் சேஞ்ச் ஆகும் அப்படின்னு கேட்கும்பொழுது அவங்க சொல்கிறது என்ன அப்படின்னா ஒர்க், ஹீட் அண்ட் எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் மேட்டர். ஒரு சிஸ்டத்தில் இருக்கக்கூடிய ஒர்க்கோ அல்லது ஹீட்டோ அல்லது எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் மேட்டர் இது நடக்கும்பொழுது உங்களுக்கு கண்டிப்பாக இன்டர்னல் எனர்ஜி சேஞ்ச் ஆகும்னு சொல்கிறாங்க. அது என்ன? ஒர்க் டன் பை த சிஸ்டம் ஆர் ஆன் த சிஸ்டம்னு சொல்றோம் இல்லையா, அது ஒரு டைப். அதுலேயே செகண்ட் பார்த்தீங்கன்னா ஹீட் பாசஸ் இன்டு த சிஸ்டம் ஆர் அவுட் ஆஃப் த சிஸ்டம், அந்த கண்டிஷன்லயும் இன்டர்னல் எனர்ஜி சேஞ்ச் ஆகும். லாஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் மேட்டர் என்டர் இன்டு த சிஸ்டம் ஆர் லீவ்ஸ் த சிஸ்டம், இந்த கண்டிஷன்லயும் உங்களுக்கு இன்டர்னல் எனர்ஜி கண்டிப்பா சேஞ்ச் ஆகும்னு சொல்லிட்டாங்க. ஓகே, இப்போ நம்ம என்ன செய்ய போறோம் அப்படின்னா இன்டர்னல் எனர்ஜி ஸ்டேட் ஃபங்க்ஷன் சொல்லிட்டாச்சு. ஓகே, பட் அதை நம்ம ப்ரூஃப் பண்ணணும் இல்லையா? ஸோ அதை தான் இவங்க என்ன செய்யறாங்க அப்படின்னு எக்ஸ்பெரிமெண்டலா அவங்க டிட்டர்மின் பண்றாங்க நமக்கு. அப்போ ஒரு சிஸ்டத்துல இன்டர்னல் எனர்ஜி அப்படிங்கிறது இந்த 3 விதத்திலுமே சேஞ்ச் ஆகும் அப்படிங்கிறது சொல்லிட்டாங்க. இப்போ நம்ம பார்க்க போறது ஃபர்ஸ்ட் ஒர்க். அதாவது ஒர்க்கை பார்த்தீங்க அப்படின்னா 2 விதத்தில் பார்க்கலாம். மெக்கானிக்கல் ஒர்க் அண்ட் எலக்ட்ரிக்கல் ஒர்க். மெக்கானிக்கல் ஒர்க் மூலயமாவும் இன்டர்னல் எனர்ஜியை இன்க்ரீஸ் பண்ணுறது அல்லது சேஞ்ச் பண்ணுறது, அல்லது எலக்ட்ரிக்கல் ஒர்க் மூலயமாவும் இன்டர்னல் எனர்ஜியை சேஞ்ச் பண்ணுறது அல்லது இன்க்ரீஸ் பண்ணுறது. இந்த 2 விதத்தை ஃபர்ஸ்ட் நம்ம பார்ப்போம். ஃபர்ஸ்ட் நம்ம எடுத்துக்க போகிறது மெக்கானிக்கல் ஒர்க் தான். ஸோ மெக்கானிக்கல் ஒர்க் மூலயமா ஒரு சிஸ்டத்தில் உள்ள இருக்கக்கூடிய இன்டர்னல் எனர்ஜி எப்படி நம்ம சேஞ்ச் பண்ணுறதுன்றதை பார்ப்போம். ஃபர்ஸ்ட் இந்த டயக்ராம் நீங்கள் அப்சர்வ் பண்ணுங்க. இது வந்து ஒரு இன்சுலேட்டட் வெசல் தான். நம்ம ஃபர்ஸ்ட் கிளாஸ்லேயே பார்த்துருக்கோம் தெர்மோடைனமிக்ஸில் ஓப்பன் சிஸ்டம், க்ளோஸ்டு சிஸ்டம் அண்ட் ஐசோலேட்டட் சிஸ்டம்னு சொன்னோம் இல்லையா. அந்த ஐசோலேட்டட் சிஸ்டம்னு சொன்னோம் இல்லையா, அந்த ஐசோலேட்டட் சிஸ்டம் மெத்தட் தான் இதுவும். ஒரு இன்சுலேட்டட் வெசலா இருக்கு. இந்த இன்சுலேட்டட் வெசல் பாத்தீங்க அப்படின்னா ஹீட்டை கண்டிப்பா சரௌண்டிங் கூட கான்டாக்ட் பண்ண விடாது. அட் த சேம் டைம் இதை நம்ம க்ளோஸ் பண்ணிருக்கோம். ஏன்? மேட்டர் வந்து சரௌண்டிங்கோட இன்டராக்ட் ஆகக்கூடாது அப்படின்றது. அப்போ போத் மேட்டர் அண்ட் ஹீட் cannot எக்ஸ்சேஞ்ச். ஓகேவா? அப்போ இந்த கண்டிஷன்ல உள்ள இருக்கக்கூடிய இன்டர்னல் எனர்ஜி நம்ம என்ன செய்ய போறோம்? சேஞ்ச் பண்ண போறோம். அப்போ இந்த மாதிரி ஒரு இன்சுலேட்டட் வெசலா இருக்கு இல்லையா, இதுக்கு இன்னொரு நேம் என்னன்னா அடியாபேட்டிக் வால்னு சொல்லுவாங்க. அது என்ன அடியாபேட்டிக் வால் அப்படின்னா இன்சுலேட்டட் வெசல் தான் நம்ம என்ன சொல்றோம்? அடியாபேட்டிக் வால்னு சொல்றோம். இது மூலமா கண்டிப்பா உங்களுக்கு ஹீட் சரௌண்டிங்கோட இன்டராக்ட் ஆகிறதுக்கு சான்சஸே இல்லை. அப்போ நெக்ஸ்ட் க்ளோஸும் பண்ணிருக்கோம். இப்போ உள்ள நான் என்ன செய்யறேன்? ஒரு ஸ்மால் பெடலிங் மெக்கானிசத்தை நான் இன்சர்ட் பண்ணிருக்கேன். ஒரு சின்ன ஒரு பெடலிங் மெக்கானிசத்தை நான் என்ன செய்யறேன்? உள்ள இன்சர்ட் பண்ணிருக்கேன். அதை என்ன செய்யறேன்? சார்னிங் பண்றேன். சார்னிங்னா உங்களுக்கு தெரியும், கடையிறது, தயிர் கடையிறோம் இல்லையா, அந்த மாதிரி நம்ம என்ன செய்யறோம் அப்படின்னா ஒரு சின்ன பெடலிங் மெக்கானிசம் உள்ள இன்சர்ட் பண்ணி இந்த க்ளோஸ்டு வெசல்ல சார்னிங் பண்றோம். ஸோ அப்படி சார்னிங் பண்ணும்போது என்ன நடக்கும்னு நினைக்கிறீங்க? உள்ள இருக்கக்கூடிய மேட்டர்ஸ் இருக்கு இல்லையா, ஸோ அந்த மேட்டர்ஸ்லாம் என்ன செய்யும்? ஒன்னோட ஒன்று கொலிஷன் ஆகும். ஸோ அப்படி கொலிஷன் ஆகிறதுக்கு என்ன காரணம்? கைனடிக் எனர்ஜி அந்த மாலிகூல்ஸ் அல்லது அந்த ஆட்டம்ஸ் அல்லது அந்த மேட்டர்ஸ் என்ன செய்யறாங்க? கெயின் பண்றாங்க. ஸோ அந்த கைனடிக் எனர்ஜி கெயின் பண்ணதெல்லாம் ஒருத்தவங்க என்ன செய்யறாங்க? கொலிஷன் ஆகுறாங்க. ஸோ ஆட்டோமேட்டிக்காவே டெம்பரேச்சர் இன்க்ரீசிங் ஆகுது. அப்போ டெம்பரேச்சர் ஒரு குறிப்பிட்ட மணி நேரம் நான் செஞ்சுட்டே இருக்கிறேன். அப்போ இந்த சார்னிங் நான் எது வரைக்கும் பண்றேன் அப்படின்னா அப் டு 1 கிலோ ஜூல் வரைக்கும் நான் என்ன செய்யறேன் அப்படின்னா சார்னிங் பண்றேன். ஸோ அந்த மாதிரி நான் பெடலிங் மெக்கானிசம் யூஸ் பண்ணி நான் சார்னிங் பண்ணும்போது ஒரு குறிப்பிட்ட மணி நேரத்துக்கு பிறகு பாத்தீங்க அப்படின்னா உள்ள இருக்கக்கூடிய இன்டர்னல் எனர்ஜி கண்டிப்பா சேஞ்ச் ஆயிருக்கும். ஏன்? டெம்பரேச்சர் இன்க்ரீசிங் ஆகுறதுனால. ஸோ டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆனா என்ன செய்யும்? ஆட்டோமேட்டிக்காவே டோட்டல் எனர்ஜி தான் நம்ம என்ன சொல்றோம்? இன்டர்னல் எனர்ஜின்னு சொல்றோம். அப்போ இன்டர்னல் எனர்ஜி என்ன செஞ்சிருக்கும்? கண்டிப்பா இன்க்ரீஸ் ஆயிருக்கும் இல்லையா. அப்போ இனிஷியல் ஸ்டேட், ஃபைனல் ஸ்டேட்னு எடுத்துக்கிறோம். இந்த இனிஷியல் ஸ்டேட் அப்படிங்கிறது பிஃபோர் சார்னிங், அதாவது நான் சார்னிங் பண்றதுக்கு முன்னாடி, அந்த வாட்டர் நான் கடையிறதுக்கு முன்னாடி இருந்த ஒரு டெம்பரேச்சர் இருக்கும் இல்லையா, அதை தான் டிஏன்னு எடுத்துக்கிறோம். அந்த வாட்டர் நான் கடையிறதுக்கு முன்னாடி, அதாவது சார்னிங் பண்றதுக்கு முன்னாடி இன்டர்னல் எனர்ஜி இருந்திருக்கு இல்லையா, அதுக்கு ஒரு ஸ்டேட் இருந்திருக்கு இல்லையா, அதை நம்ம யூஏன்னு எடுத்துக்கிறோம். அதுக்கு பிறகு அந்த சார்னிங் பண்ணதுக்கு அப்புறம், அதாவது குறிப்பிட்ட மணி நேரத்துக்கு பிறகு, அதாவது 1 கிலோ ஜூல் அளவுக்கு நான் ஸ்பெண்ட் பண்ணதுக்கு அப்புறம் ஃபைனல் ஸ்டேட்னு இருக்கு இல்லையா, அதை பார்த்தீங்கன்னா டிபின்னு எடுத்துக்கிறோம், யூபின்னு எடுத்துக்கிறோம். ஏன் டிபி யூபின்னு வருது? டெம்பரேச்சர் சேஞ்ச் ஆயிடுச்சு.
இன்டர்னல் எனர்ஜியும் சேஞ்ச் ஆயிடுச்சு. ஓகேவா? இப்போ இந்த டிஃபரன்சியேஷன் எனக்கு வேணும். எதோட டிஃபரன்சியேஷன்? இன்டர்னல் எனர்ஜியோட டிஃபரன்சியேஷன் எனக்கு வேணும், டெம்பரேச்சரோட டிஃபரன்சியேஷன் எனக்கு வேணும். அப்போ எனக்கு இந்த டிஃபரன்சியேஷன் வேணும் அப்படின்னா நம்ம என்ன செய்வோம்? TB மைனஸ் TA UB minus UA. அப்போ TB is greater than TA தான் இருக்கும். ஏன்? டெம்பரேச்சர் பிஃபோர் அண்ட் ஆஃப்டர்னு பார்க்கும்போது கண்டிப்பா டெம்பரேச்சர் இன்க்ரீசிங் ஆயிருக்கு. அதே மாதிரி UB is greater than UA தான் இருக்கும். ஏன்? இன்டர்னல் எனர்ஜியும் கண்டிப்பா இன்க்ரீசிங் ஆயிருக்கு. ஏன்னா டோட்டல் எனர்ஜி ஆஃப் த சிஸ்டம் தான் என்ன சொல்றோம்? இன்டர்னல் எனர்ஜின்னு சொல்றோம். அப்போ எப்படி டிஃபரன்சியேஷன் கால்குலேட் பண்றது? டெல்டா T is equal to TB minus TA ஃபைனல் மைனஸ் இனிஷியல். அப்படி மைனஸ் பண்ணனா எனக்கு என்ன கிடைச்சிரும்? எவ்வளவு டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படிங்கறத நான் கண்டுபிடிச்சிடலாம். டெல்டா U is equal to UB minus UA. ஏன்? எவ்வளவு இன்டர்னல் எனர்ஜி சேஞ்ச் ஆயிருக்கு அப்படிங்கறது கண்டுபிடிச்சிடலாம். அப்போ இந்த டிஃபரன்சியேஷன் நான் எப்படி கால்குலேட் பண்றேன்? இனிஷியல் அண்ட் ஃபைனல்னு ரெண்டு ஸ்டேட் இருக்குது. அந்த ஃபைனல் ஸ்டேட்ல கொண்டு போய் நான் இனிஷியல் ஸ்டேட் என்ன செய்றேன்? மைனஸ் பண்றேன். அதுக்கப்புறம் எனக்கு ஈஸியா எவ்வளவு டிஃபரன்சியேஷன் வேல்யூவோ இது எனக்கு ஈஸியா கிடைக்குது இல்லையா? அப்போ இனிஷியல் அண்ட் ஃபைனல் ஸ்டேட்னு ஒன்று இருக்குது இல்லையா? இன்டர்னல் எனர்ஜிக்கு இனிஷியல் ஸ்டேட் ஃபைனல் ஸ்டேட்னு ஒன்று இருக்குது. பட் அது எப்படி அட்டைன் பண்ணிச்சு, எது வழியா வந்துச்சு அந்த ஃபைனல் ஸ்டேட்ன்றத பத்தி நம்ம கவலைப்படுறது இல்ல. பட் ஃபைனல் ஸ்டேட்னு ஒன்று இருக்குது, இனிஷியல் ஸ்டேட்னு ஒன்று இருக்குது. அந்த ஸ்டேட்ல தான் நம்ம என்ன செய்றோம்? மைனஸ் பண்றோம். பட் ஒர்க் அண்ட் ஹீட் நம்ம என்ன சொல்றோம்? பாத் ஃபங்க்ஷன் சொன்னோம். அதை பத்தி நான் உங்களுக்கு லாஸ்ட் கிளாஸ்ல நடத்திருக்கிறேன். ஸோ அது புரியாதவங்க அதை பார்த்துட்டு வாங்க, இது உங்களுக்கு நல்லாவே புரியும். அப்போ ஸ்டேட் ஃபங்க்ஷன் பாத் ஃபங்க்ஷன் சொல்லும் பொழுது ஸ்டேட் ஃபங்க்ஷன்லாம் பெரும்பாலும் பார்த்தீங்க அப்படின்னா இனிஷியல் ஸ்டேட் ஃபைனல் ஸ்டேட் ஒன்று கண்டிப்பா இருக்கும். பட் ஒர்க் அண்ட் ஹீட்ல எல்லாம் பாத்தீங்கன்னா இனிஷியல் ஸ்டேட் ஃபைனல் ஸ்டேட்லாம் ஒன்று இருக்காது, எல்லாமே பாத் ஃபங்க்ஷனாவே இருக்கும். இது மூலமா நம்ம என்ன ஒரு விஷயம் என்ன தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா இன்டர்னல் எனர்ஜி as a ஸ்டேட் ஃபங்க்ஷன் அப்படிங்கிறது கரெக்டா தான் இருக்கு. ஓகே, இது ஒரு மெத்தட். இதே இன்டர்னல் எனர்ஜியை வேற விதத்தில் இன்க்ரீஸ் பண்ண முடியுமா அப்படின்னா, அதாவது இதே இன்டர்னல் எனர்ஜியை வேற விதத்தில் சேஞ்ச் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா முடியும். அது என்னன்னா எலக்ட்ரிக்கல் மெத்தட்ல. அப்போ எலக்ட்ரிக்கல் மெத்தட்ல நம்ம இன்டர்னல் எனர்ஜியை எப்படி சேஞ்ச் பண்றது அப்படிங்கறத அடுத்து இப்ப பார்ப்போம். இப்போ அதே இன்டர்னல் எனர்ஜியை எப்படி எலக்ட்ரிக்கல் ஒர்க் மூலமா இன்க்ரீஸ் பண்றது அப்படிங்கறத பார்ப்போம். இதுவும் ஒரு அடியாபேட்டிக் வால்ல இருக்கக்கூடிய ஒரு சிஸ்டம் தான். இதுலயும் பாத்தீங்கன்னா போத் ஹீட் அண்ட் மேட்டர் cannot exchange with சரௌண்டிங். அப்போ ஹீட் அண்ட் மேட்டர் இந்த சிஸ்டம் உள்ளே தான் இருக்காங்க. இவங்களுக்குன்னு ஒரு இன்டர்னல் எனர்ஜி இருக்கு இனிஷியல் ஸ்டேட்ல. இப்போ நான் என்ன செய்றேன்? இது உள்ள ஒரு ஹீட்டிங் காயிலை இன்சர்ட் பண்ணிருக்கேன். இந்த ஹீட்டிங் காயில் மூலமா எலக்ட்ரிக்கல் எனர்ஜி கொடுத்து என்ன செய்றேன்? கரண்ட் பாஸ் பண்ணி ஹீட் பண்றேன். அப்படி ஹீட் பண்ணும்பொழுது உள்ள இருக்கக்கூடிய மேட்டர்ஸ் என்ன செய்யும்? கொஞ்சம் கொஞ்சமா ஹீட் ஆகும். ஸோ அப்படி ஹீட் ஆகும்பொழுது ஆட்டோமேட்டிக்காக டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆகும். அட் த சேம் டைம் இன்டர்னல் எனர்ஜி என்ன செய்யும்? சேஞ்ச் ஆகும். ஏன்? டோட்டல் எனர்ஜி ஆஃப் த சிஸ்டம் தான் இன்டர்னல் எனர்ஜின்னு சொல்றோம். அப்போ இன்டர்னல் எனர்ஜியும் சேஞ்ச் ஆகும். ஓகே, எது வரைக்கும் இந்த நான் ஹீட் கொடுக்குறேன், எவ்வளவு எனர்ஜி கொடுக்குறேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா இங்கேயும் பார்த்தீங்கன்னா 1 கிலோ ஜூல் தான். ஸோ பை டூயிங் எலக்ட்ரிக்கல் ஒர்க் ஆஃப் 1 கிலோ ஜூல் தான். அங்கேயும் மெக்கானிக்கல்ல பார்த்தீங்கன்னா 1 கிலோ ஜூல் தான் கொடுத்துருக்கோம். இங்கேயும் 1 கிலோ ஜூல் தான் நம்ம என்ன செய்யறோம்? எனர்ஜி கொடுத்து நம்ம ஹீட் பண்றோம். இப்போ இதுலயும் இனிஷியல் ஸ்டேட் ஃபைனல் ஸ்டேட் கண்டிப்பா நம்ம மெஷர் பண்ணணும். இங்க Q is equal to 0ன்னு சொல்றோம். அப்படின்னா என்ன? Q அப்படிங்கிறது ஹீட் தான் மீன் பண்றது. ஸோ ஹீட்டுக்கான லெட்டர் டினோட் பண்றது தான் Q அப்படின்னு சொல்லுவாங்க, ஸ்மால் Q. இந்த Q is equal to 0னா என்ன அர்த்தம்? இந்த அடியாபேட்டிக் வால்ல ஹீட் அப்படிங்கிறது சரௌண்டிங் கூட இன்டராக்ட் ஆகல. ஸோ அதை தான் Q is equal to 0ன்னு மீன் பண்றோம், வேற ஒன்றும் கிடையாது. அப்போ இதுலயும் பாத்தீங்கன்னா இனிஷியல் அண்ட் ஃபைனல் ஸ்டேட் கிடைக்குது. இனிஷியல் ஸ்டேட் A, ஃபைனல் ஸ்டேட் Bன்னு வச்சுக்கிறோம். ஸோ TB கிரேட்டர் தென் TA தான் இருக்கும், UB இஸ் கிரேட்டர் தென் UA தான் இருக்கும். ஏன்? டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆயிருக்கு, இன்டர்னல் எனர்ஜி இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அப்போ டெல்டா T is equal to TB minus TA, டெல்டா U is equal to UB minus UA. இன்டர்னல் எனர்ஜியோட டிஃபரன்சியேஷன் இப்படி கால்குலேட் பண்ணுவோம், டெம்பரேச்சரோட டிஃபரன்சியேஷன் நம்ம இந்த மாதிரி கால்குலேட் பண்ணுவோம். ஸோ அப்போ இது மூலமா நம்ம என்ன சொல்ல வரோம்னு கேட்டீங்கன்னா இன்டர்னல் எனர்ஜி as a state function சொல்றோம். அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்காக தான் இந்த எக்ஸ்பெரிமெண்டல் டிட்டர்மினேஷன்லாம் நம்ம பார்க்குறோம். அப்போ இது ஸ்டேட் ஃபங்க்ஷன் தான் சொன்னது யாருன்னு கேட்டீங்கன்னா ஜேபி ஜூல் அப்படிங்கிற சயின்டிஸ்ட் தான் 1840ல இது அவர் நிரூபிச்சார். இந்த மாதிரி எக்ஸ்பெரிமெண்டல் மெத்தட் மூலமா இன்டர்னல் எனர்ஜி as a state function சொன்னவர் இவர் தான். ஓகே, இது நமக்கு புரிஞ்சு போச்சு. நெக்ஸ்ட் அடியாபேட்டிக் ஒர்க். அது என்ன அடியாபேட்டிக் ஒர்க் அப்படின்னு கேட்டீங்கன்னா அடியாபேட்டிக் வால் இருக்கக்கூடிய சிஸ்டத்துல ஒரு ஒர்க் நடக்குது அப்படின்னா அதை தான் நம்ம என்ன சொல்றோம்? அடியாபேட்டிக் ஒர்க்னு சொல்றோம். இப்போ அடியாபேட்டிக் அப்படிங்கிறதுனா ஐசோலேட்டட் சிஸ்டத்தை தான் நம்ம அடியாபேட்டிக்னு சொல்றோம். அந்த சிஸ்டத்தில் நடக்கக்கூடிய ஒர்க் அடியாபேட்டிக் ஒர்க். அப்போ அந்த அடியாபேட்டிக் ஒர்க் அப்படிங்கிறது பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் ரெண்டு விதமா பார்க்கலாம். ஸோ அடியாபேட்டிக் ஒர்க் அப்படிங்கிறது என்ன? டெல்டா U தான். டிஃபரன்சியேஷன் இன்டர்னல் எனர்ஜி தான் நம்ம என்ன சொல்றோம்? அடியாபேட்டிக் ஒர்க்னு சொல்றோம். பட் இந்த அடியாபேட்டிக் சிஸ்டத்து உள்ள நடக்கக்கூடிய ஒர்க்ன்றதுனால தான் நம்ம என்ன சொல்றோம்? WAD அப்படின்னு சஃபிக்ஸ்ல எழுதுறோம். இது க்ளோஸ்டு சிஸ்டம், அட் தி சேம் டைம் இது ஒரு இன்சுலேட்டட் வெசல் உள்ள நடக்குது. அதனால தான் நம்ம WAD ன்னு சொல்றோம். is equal to டெல்டா U.
அப்போ டெல்டா யூ அப்படிங்கிறதுனா யூபி மைனஸ் யூஏவை தான் நம்ம என்ன சொல்றோம், டெல்டா யூன்னு சொல்றோம். ஓகே, அப்போ இந்த ஒர்க் அடியாபெட்டிக் அப்படிங்கிறது பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் ரெண்டு விதமா சொல்லலாம். எப்போது பாசிட்டிவா இருக்கும்னு கேட்டீங்கன்னா, ஒர்க் டன் ஆன் த சிஸ்டமா இருக்கும்பொழுது அது கண்டிப்பா பாசிட்டிவா இருக்கும். ஒர்க் டன் பை த சிஸ்டமா இருந்துச்சு அப்படின்னா அது நெகட்டிவா இருக்கும். அப்போ இதுல ஒர்க் டன் ஆன் த சிஸ்டமா பை த சிஸ்டமா நீங்களே கெஸ் பண்ணி பாருங்க. எல்லாமே பாத்தீங்கன்னா ஒர்க் டன் ஆன் த சிஸ்டம் தான். ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா மெக்கானிக்கல் ஒர்க் மூலமா இன்டர்னல் எனர்ஜி சேஞ்ச் பண்ணும், டெம்பரேச்சர் சேஞ்ச் பண்ணும். செகண்ட் பாத்தீங்கன்னா ஹீட்டிங் காயில் யூஸ் பண்ணி இன்டர்னல் எனர்ஜி சேஞ்ச் பண்ணிருக்கோம், ஹீட் பண்ணிருக்கோம். அப்போ இந்த சிஸ்டத்துல எல்லாமே பாத்தீங்க அப்படின்னா ஒர்க் அடியாபெட்டிக் அப்படிங்கிறது பாசிட்டிவா தான் இருக்கு. எப்போ நெகட்டிவா இருக்கும் அப்படின்னா, சப்போஸ் இந்த சிஸ்டம் ஒர்க் பண்ணிச்சு அப்படின்னா, சப்போஸ் இந்த சிஸ்டத்துல இருந்து ஒர்க் நடந்திருக்கு வெளியில அப்படின்னா, அப்போ ஒர்க் அடியாபெட்டிக் அப்படிங்கிறது நெகட்டிவா இருக்கும். ஓகேவா? இதுலயே நெக்ஸ்ட் பார்க்க போறது ஹீட்டிங் ப்ராசஸ். அது பாத்தீங்கன்னா தெர்மலி கண்டக்டிங் வாலா இருக்கும். அந்த தெர்மலி கண்டக்டிங் வால்ல எப்படி ஹீட்டிங் ப்ராசஸ் மூலமா இன்டர்னல் எனர்ஜி சேஞ்ச் பண்றது அப்படிங்கறத அடுத்து பார்ப்போம். இந்த சிஸ்டம் பாத்தீங்க அப்படின்னா தெர்மலி கண்டக்டிங் வால். ஸோ தெர்மலி கண்டக்டிங் வாலா இருக்கும்பொழுது என்ன நடக்கும் அப்படின்னா, சப்போஸ் நான் ஹீட் பண்றேன் அப்படின்னா அந்த சிஸ்டத்தை ஹீட் என்ன செய்யும், இந்த வால் கண்டக்ட் பண்ணும். ஸோ அப்படி கண்டக்ட் பண்றது மூலியமா உள்ள இருக்கக்கூடிய மேட்டர்ஸ் ஹீட் ஆகும். ஸோ அப்படி மேட்டர்ஸ் ஹீட் ஆகும்போது கண்டிப்பா இன்டர்னல் எனர்ஜி சேஞ்ச் ஆகும். ஓகேவா? இங்க பாத்தீங்கன்னா Q இஸ் பாசிட்டிவ்னு சொல்லுவாங்க. ஏன், நான் ஹீட் பண்ணும்பொழுது இந்த தெர்மலி கண்டக்டிங் வால் செய்யுது, ஹீட்டை கண்டக்ட் பண்றதுனால Q is பாசிட்டிவ்னு சொல்றோம். Q அப்படிங்கிறது ஹீட் தான், வேற ஒண்ணும் இல்ல. அப்ப Q is equal to என்ன சொல்லலாம், TB minus Tn சொல்லலாமா? ஏன் TB minus T அப்படிங்கிறது என்ன, டிஃபரன்சியேஷன் டெம்பரேச்சர் தான். சோ ஹீட்டை மெஷர் பண்ணக்கூடிய ஒரு யூனிட் தான் டிஃபரன்சியேஷன் டெம்பரேச்சர்னு சொல்றோம். இது எதுக்கு ஈக்குவலா இருக்குதுன்னா டெல்டா U க்கு ஈக்குவலா இருக்குது. ஏன் அப்படின்னா டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் பண்ணும்பொழுது, அதாவது ஹீட் பண்ணும்பொழுது உள்ள இருக்கக்கூடிய மேட்டர்ஸ் இன்க்ரீஸ் ஆனிச்சு அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா உள்ள இருக்கக்கூடிய இன்டர்னல் எனர்ஜி சேஞ்ச் ஆயிருக்கு, அதாவது இன்க்ரீஸ் ஆயிருக்கு இல்லையா? அப்போ அது எதை டிபெண்ட் பண்ணிருக்குது, Q டிபெண்ட் பண்ணிருக்குது, ஹீட்டை டிபெண்ட் பண்ணிருக்குது. அப்போ இது மூலமா அது ஒரு விஷயத்தை நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறோம். அப்போ டெல்டா U is equal to Q plus W னு சொல்றோம். ஏன் டெல்டா U is equal to Q plus W அப்படின்னு சொல்றோம் அப்படின்னா, ஒரு க்ளோஸ்டு சிஸ்டத்துல தெர்மலி ஐசோலேட்டடா இருக்கும் பொழுது சரி, அல்லது தெர்மலி கண்டக்டிங் வாலா இருக்கும் பொழுது சரி, இந்த ரெண்டு கண்டிஷன்லயும் பாத்தீங்க அப்படின்னா ஹீட் பிளஸ் ஒர்க், இந்த ரெண்டு கண்டிஷன்ல தான் என்ன ஆகுது, உங்களுக்கு இன்டர்னல் எனர்ஜி சேஞ்ச் ஆகுது. ஹீட் பண்ணும்பொழுது தெர்மலி கண்டக்டிங் வாலா இருக்குது க்ளோஸ்டு சிஸ்டத்துல, ஒர்க் பண்ணும்பொழுது ஐசோலேட்டட் சிஸ்டமா இருக்குது. பட் ஒர்க் பண்றது மூலமாவும் இன்டர்னல் எனர்ஜி நம்மளால சேஞ்ச் பண்ண முடியுது. அப்போ இந்த ரெண்டுத்தையும் ஆட் பண்ணும்பொழுது எதுக்கு ஈக்குவலா இருக்குதுன்னு கேட்டீங்கன்னா, டிஃபரன்சியேஷன் இன்டர்னல் எனர்ஜியை நம்ம ஈக்குவல் பண்றோம். அதாவது இன்டர்னல் எனர்ஜி எப்போ சேஞ்ச் ஆகும்னு கேட்டீங்கன்னா, போத் ஹீட் அண்ட் ஒர்க் இது ரெண்டுத்தையும் நம்ம ஆட் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா கண்டிப்பா இன்டர்னல் எனர்ஜி அப்படிங்கிறது சேஞ்ச் ஆகுதுங்கிறத இது மூலமா நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறோம். இதே ஐசோலேட்டட் சிஸ்டத்துல நீங்க ஹீட் பண்ணல, ஒர்க் பண்ணல அப்படின்னா Q is equal to 0, W is equal to 0 தான் வச்சுக்கிறோம். ஏன் அப்படின்னா ஒரு தெர்மலி ஐசோலேட்டட் வெசல்ல நீங்க ஹீட் பண்ணும்பொழுது கண்டிப்பா அந்த ஐசோலேட்டட் வெசல் ஹீட்டை கண்டக்ட் பண்ணாது. ஏன் அப்படின்னா இன்சுலேட்டட் வெசலா இருக்கு. அப்ப Q is equal to 0, சரௌண்டிங்லயும் இன்டராக்ட் ஆகாது. நெக்ஸ்ட் ஒர்க் is equal to 0 அப்படின்னா நீங்க ஒர்க் பண்ணல, எந்த விதமான மெக்கானிக்கல் ஒர்க்கும் பண்ணல, எலக்ட்ரிக்கல் ஒர்க்கும் பண்ணல அப்படின்னா உள்ள இருக்கக்கூடிய இன்டர்னல் எனர்ஜி அப்படியே தான் இருக்கும். அப்போ ஒர்க் இஸ் ஈக்குவல் டு 0ன்னு எடுத்துக்கிறோம். அப்போ இந்த கிளாஸ் மூலமா நம்ம என்ன அண்டர்ஸ்டாண்ட் பண்றோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இன்டர்னல் எனர்ஜி ஆஸ் எ ஸ்டேட் ஃபங்க்ஷன் அப்படிங்கறத நம்ம இது மூலமா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறோம். சோ கண்டிப்பா இந்த டாபிக் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் வரப்போற கிளாஸ்ல லாஸ் ஆஃப் தெர்மோடைனமிக்ஸ் பார்ப்போம், அப்ளிகேஷன்ஸ் பத்தி பார்ப்போம். பட் அதுக்கு முன்னாடி கெமிக்கல் பாண்டிங் அண்ட் மாலிகுலர் ஸ்ட்ரக்சர் சாப்டர் ஸ்டார்ட் பண்ணிடுறேன். அடுத்து வரப்போற வீடியோ கண்டிப்பா கெமிக்கல் பாண்டிங் அண்ட் மாலிகுலர் ஸ்ட்ரக்சர் தான். ஸோ அது வேணும் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. கண்டிப்பா உங்களுக்கு அந்த வீடியோ நான் ஸ்டார்ட் பண்ணிடுறேன். ஸோ சைட் பை சைடு உங்களுக்கு தெர்மோடைனமிக்ஸ் சாப்டரும் போயிட்டு இருக்கும், அட் த சேம் டைம் கெமிக்கல் பாண்டிங் அண்ட் மாலிகுலர் ஸ்ட்ரக்சர் சாப்டர் உங்களுக்கு நடத்திடுறேன். எது வேணுமோ நீங்க அதை சூஸ் பண்ணி பார்த்துக்கோங்க. என்னால முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு நான் கிளாஸஸ் நடத்திக்கிட்டே இருக்கிறேன். ஸோ இந்த மாதிரியான வீடியோஸ் உங்களுக்கு தொடர்ந்து வரணும் அப்படின்னா என்னுடைய கெமிஸ்ட்ரி டீ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நன்றி.